நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்காக ஒரு குரூப் வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் குரூப். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நம்ம ரிப்ளை வந்து இமீடியட்டாக பண்ண முடியாது. அதுக்காக ஒரு குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த குரூப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு பெய்ட் குரூப் தான். ஆக்சுவலாக நாட் அ ஃப்ரீ குரூப். ஸ்மால் அமௌண்ட் நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். பெரிய அமௌண்ட் கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தேவையான கொரீஸ் வந்து இமீடியட்டாக ரிப்ளை பண்ணப்படும். 45 மினிட்ஸ்க்குள்ளேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் இந்த கொரியில் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது வித் ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு 100% ட்ரை பண்ணணும். வித்தின் த பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் 45 மினிட்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ். அதே மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் கால் பண்ணி தான் அந்த கொரியை சால்வ் பண்ணணும்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுவோம். விருப்பம் உள்ளவங்க இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கறோம்னா டாக்ஸ் ஸ்லாப். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஸ்லாப் ஃபார் இண்டிவிஜுவல் அப் டு 60 இயர்ஸ் ஏஜ் இருக்கவங்களுக்கான டாக்ஸ் ஸ்லாப் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு என்ன டாக்ஸ் ஸ்லாப் ஃபார் இண்டிவிஜுவல், சரிங்களா? இது வந்து ஃபார் அப் டு 60 இயர்ஸ். பார்த்தீங்கன்னா அபோவ் 60 இயர்ஸாக இருக்கு, பிலோ 80 இயர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் வருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ டாக்ஸ் ஸ்லாப்ல நியூ டாக்ஸ் ரெஜிம்ல there is no changes between 60 up to 60 and 60 to 80 உள்ள ஏஜ் உள்ள ஆளுங்களுக்கு there is no changes in tax regime. நியூ டாக்ஸ் ரெஜிம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சேம் ரேட் தான். அப் டு 3 lakh வரைக்கும் நில்லு, 3 to 6 lakh 5%, 6 to 9 15%, 10%, 9 to 12 15%, 12 to 15 20% and above வந்து 30%. பட் ஆனால் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல தான் உங்களுக்கு அப் டு 3 lakh வரைக்கும் நில் கிடைக்கும். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல அப் டு 60 இயர்ஸ் ஏஜுக்கு வந்து அப் டு 2.5 lakhs வரைக்கும் நில். பட் ஆனால் யூ ஆர் அ சீனியர் சிட்டிசன் அப் டு 60லேருந்து 80 ஏஜுக்குள்ள இருக்கீங்கன்னா அப் டு 3 lakh வரைக்கும் உங்களுக்கு நெல் கிடைக்கும். அதுக்கப்புறம் உள்ள டாக்ஸ் ஸ்லாப் வந்து சேம் தான். வாட் எவர் த இங்கே என்ன டாக்ஸ் ஸ்லாப் இருக்கோ அதே தான் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆல்சோ. ஆனால் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா அப் டு 3 lakh வரைக்கும் உங்களுக்கு நெல் என்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சீனியர் சிட்டிசனும் நியூ டாக்ஸ் ரெஜிம்ல there is no changes. அப் டு 60 ஏஜ் அல்ல அப் டு 80 ஏஜுக்குள்ள ஸ்லாப்பை தான் உங்களுக்கு அபோவ் 80 ஏஜுக்குள்ள ஸ்லாப்புக்கும் கொடுத்துருக்காங்க. there is no changes. இங்கே பார்த்தீங்கன்னா சேம் பர்சன்டேஜ் சேம் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல உங்களுக்கு அப் டு 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு நில்ன்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் 5 lakh to 10 lakh அண்ட் அபோவ் 10 lakh வந்து சேம் டாக்ஸ் ஸ்லாப் தான். there is no changes in that also. ஸோ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்க்கும் நியூ டாக்ஸ் ரெஜிம்க்கும் சீனியர் சிட்டிசன் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சப்போஸ் நீங்க சீனியர் சிட்டிசனா இருக்கலாம் இல்ல சூப்பர் சீனியர் சிட்டிசனா இருக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு எந்த டாக்ஸ் ஸ்லாப் நியூ வேணுமா ஓல்டு வேணுமான்னு நீங்க கரெக்டா செக் பண்ணி நீங்க ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ண வேண்டியது. ஹாய், இந்த எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் வந்து ஐடிஆர் 1 and 2 ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் சேலரி எம்ப்ளாய். நீங்க சேலரி எம்ப்ளாய் இருக்கீங்க பிளஸ் கேபிட்டல் கெயின் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்கம்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி உங்களோட டாக்ஸ் ரெஜிமை செலக்ட் பண்றது, வெதர் இட் இஸ் ஓல்ட் ஆர் நியூ, எது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும்ன்றத பார்க்கறதுக்கான டிசிஷன் மேக்கிங் ஸ்ப்ரெட்ஷீட் தான் இந்த எக்ஸல் ஷீட். ஸோ இந்த எக்ஸல் ஷீட் மூலமா உங்களோட டாக்ஸபிள் இன்கம் நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா ஃபில் பண்ணீங்கன்னா, அதாவது எல்லோ செல்ஸ் போட்டுருக்கோம்ல அந்த எல்லோ செல்ஸ்ல மட்டும் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி உங்களோட ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் பெஸ்டா இல்லை நியூ டாக்ஸ் ரெஜிம் பெஸ்டான்றதை உங்களுக்கு கிளியரா காட்டும். ஸோ அது மூலமா நீங்க எந்த ஐடிஆரை நீங்க செலக்ட் பண்ணணும், எந்த டாக்ஸ் ரெஜிமை செலக்ட் பண்ணணுன்ற டிசிஷனை ஈஸியாக நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா சேலரி பிரேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரி போடணும். அதே மாதிரி உங்களோட ஹெச்ஆர்ஏ டீட்டெயில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெச்ஆர்ஏ எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இந்த எல்லோ மார்க்கோட்டை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த எல்லோ மார்க்கில் போட்ட தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்வளோ ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இது நீங்கள் போட என்ன ஆகுனா ஓல்டு ரிஜிம்ல எது எலிஜிபிளோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அதே மாதிரி நியூ ரிஜிம்ல எது எலிஜிபிளோ, நியூ ரிஜிம்ல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் எல்லாம் அலோவபிள் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது அலோவ் பண்ணாது. அதே மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஆனால் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எடுக்காது. ஸோ அதனால் அதே மாதிரி ஸோ அதுதான் நீங்கள் உங்களோட சேலரி டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இங்கே என்ட்ரி போட ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கும். அதே மாதிரி நியூ டாக்ஸ் ரெஜிம்ல எது அலோவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணி எவ்வளோ டேக்ஸ் வரும் ஓல்டுல எவ்வளோ டேக்ஸ் வரும் நியூலன்றதை உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கலாம். இது சேலரி பிரேக்கப் எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், எஃப்டி, பேங்க் இன்ட்ரெஸ்ட் என்னென்ன இன்கம் இருக்கோ அதுவும் நீங்கள் இங்கே என்ட்ரி போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், வெதர் இட் இஸ் செல்ஃப் ஆக்கியூபைட் ஆர் லேட் அவுட், அது ரெண்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி டிடக்ஷன் எடுத்துக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்கியூபைட்னா உங்களுக்கு
நியூ டேக்ஸ் ரெஜியூம்ல எடுக்காது. அதே நீங்க லெட் அவுட் ப்ராப்பர்ட்டினா ரெண்ட் ரிசீவ் ஆகுதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் நியூ டேக்ஸ் ரெஜியூம்ல. ஓல்ட் டேக்ஸ் ரெஜியூம்ல ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அலோவ் பண்ணும். அதே மாதிரி கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம், இல்லை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த டேக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டிடக்ஷன், நீங்க நார்மலா டிடக்ஷன் இருக்குன்னா நீங்க எல்லா டிடக்ஷன் என்ட்ரி போட்டதுக்கு அப்புறம் ஓல்டு டேக்ஸ் பெஸ்டா நியூ டேக்ஸ் பெஸ்டான்றது உங்களுக்கு காட்டும். நியூ டேக்ஸ்ல உங்களுக்கு டிடக்ஷன் எடுத்துக்காது, பட் ஆனால் ஓல்டு டேக்ஸ்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும்ல. ஸோ ரெண்டுத்தையும் போட்டுட்டீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு ஃபிகர் வந்து எவ்வளோ உங்களோட டாக்ஸபிள் ஸ்பெஷல் ரேட், அதாவது கேபிட்டல் கெயின் மற்ற விஷயங்கள், கேபிட்டல் கெயின் அதாவது நார்மல் டேக்ஸ் இல்லாமல் ஸ்பெஷல் ரேட் வர டேக்ஸ்ல எவ்வளோ உங்களுக்கு இன்கம் வந்திருக்கு, அதே மாதிரி நார்மல் டேக்ஸ்ல உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அதுக்கு அகைன்ஸ்டா எவ்வளோ டேக்ஸ் வருது, ஸ்பெஷல் ரேட்ல எவ்வளோ, நார்மல் ரேட்ல எவ்வளோ, டோட்டல் டேக்ஸ் எவ்வளோ வருது. ஸோ டோட்டல் டேக்ஸ் ஓல்டுல எவ்வளோ வருது, நியூல எவ்வளோ வருது, அதோட செஸ் அமௌண்ட், அதுக்கப்புறம் டோட்டல் டேக்ஸ் பேயபிள் எவ்வளோ டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுவோம். ஓல்டு டேக்ஸ் ரெஜியூம் நம்ம சூஸ் பண்ணலாமா, இல்லை நியூ டேக்ஸ் ரெஜியூம் செலக்ட் பண்ணலாமான்ற டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே மேலே உங்களுக்கு காட்டும் ஓல்டு டேக்ஸ் ரெஜியூம் படி 2 lakh பே பண்ணோம், நியூ டேக்ஸ் ரெஜியூம் 2,91,000 பே பண்ணோம். இங்கே சம்மரி உங்களுக்கு காட்டிடும். அது உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் 18,34,000, நியூ டேக்ஸ் ரெஜியூம் படி 22,37,000. ஸோ டிடக்ஷன் 4,75,000. ஸோ ஓல்டு டேக்ஸ் ரெஜியூம் படி ஒன்லி நெட் இன்கம் வந்து 13,59,000 தான் வருது. ஆனால் நியூ டேக்ஸ் ரெஜியூம் படி 22,37,000 வருது. ஸோ இதுபடிக்கு டேக்ஸ் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜியூம் வந்து பெஸ்ட்டாக வரும். ஸோ இது வந்து ஒரு டெமோ பர்பஸ்க்காக நான் போட்டிருக்கேன். இது மாதிரி உங்களோட டாக்ஸபிள் இன்கம் பிளஸ் இன்கம் அதர் சோர்ஸ் மற்ற இன்கம் எல்லா டீட்டெயிலும் உங்களோட இன்கம் டீட்டெயிலாம் இங்கே என்ட்ரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓல்டு பெஸ்ட்டா நியூ பெஸ்ட்டான்றது உங்களுக்கு காட்டும். இது ஒன்லி ஃபார் ITR 1 and 2, salary employee, income from other sources plus capital gain, அப்புறம் ரெண்டல் இன்கம். ITR 1 and 2க்கான ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்களோட டேக்ஸ் ரெஜியூமை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம். 1ஆ இல்லை 2ஆ செலக்ட் பண்ணுற டிசிஷன் வந்து ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். இந்த ஸ்ப்ரெட்ஷீட் வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் குரூப், எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுப்போம். இல்லைனா வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிகிராமில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.